வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு ஜூலை 2025. இன்னொரு லிங்க்கில் எஸ்எஸ்எல்சி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு ஜூலை 2025 அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். அதில் போய் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக. இப்போ இதில் உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இதில் ரெஜிஸ்டர் நம்பரு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து இந்த ஆர்டரில் கொடுங்க. ஃபஸ்ட்டு டேட்டு 2 டிஜிட் இருக்கணும், மந்த்து 2 டிஜிட்டு, இயர் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இப்படி தான் உங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு முடிவுகள் ஜூலை 2025 சற்று முன்பு வெளியானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் வந்து எப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டேட்டா பொறுத்து ரெஜிஸ்டர் நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ரிசல்ட்டு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டை வந்து இப்போ அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லா நியூஸ் மீடியாவிலும் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இதில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் சற்று முன்பு வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் ஊடகத்தலங்களில் வெளியாகிடுது. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ தான் 10th 11th 12th ரிலேட்டடாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. 11th ரிசல்ட் வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 10th வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அது லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் உங்கள் ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.